வணக்கம் மக்களே. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கதை கேட்க பிடிச்ச உங்க உறவுகளுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை கொடுங்க. இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். மூடு பனிக்காடு, அத்தியாயம் 27. போலீஸ் அவங்க விசாரணையை முடிச்சிட்டு கிளம்புனதும் அந்த வீட்ல ஒரு பயங்கரமான நிசப்தம் நிலவுச்சு. சபரி மெதுவா லாவண்யா பக்கத்துல போய் அவ கைய பிடிச்சுக்கிட்டான். சாரி லாவண்யா, இனிமே உன்னை தனியா விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அவனோட குரல்ல ஒரு வருத்தம் இருந்துச்சு. லாவண்யா சோர்வா தலையாட்டினா. அவ கண்ணுல இன்னும் அந்த பயம் போகல. சபரி சொன்னது ஆறுதலா இருந்தாலும் அந்த நைட்டு நடந்த விஷயத்துல இருந்து அவ இன்னும் முழுசா வெளியில வரல. ஏன் லாவண்யா, சுஜி ஏன் இப்படி பேய் அது இதுன்னு ஒளறிட்டு இருக்கா? அவளுக்கு என்னதான் ஆச்சு? சபரி குழப்பமா கேட்டான். எனக்கும் ஒன்னும் புரியல சபரி. அகிலா அம்மா நைட்டு நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ வீடு அப்படியே அலங்கோலமா கிடந்திருக்கு. அந்த திருடனுங்க பயந்து ஓடிட்டாங்க போல. ஆனா சுஜி சொன்ன மாதிரி பாத்ரூம்ல ரத்தம்லாம் எதுவுமே இல்லையா. இவரா எதையோ கற்பனை பண்ணிட்டு இருக்கா. லாவண்யா பெருமூச்சு விட்டா. நேத்து அந்த திருட என்கிட்ட தப்பா நடந்துக்க வந்தப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போதான் சுஜி வந்தா. ஒரு செகண்ட்ல அவன் ஜன்னலை உடைச்சிட்டு வெளியில போய் விழுந்துட்டான். சின்ன பொண்ணுன்னு நினைச்ச சுஜியா இவ்ளோ தைரியமா அவனை தூக்கி வீசினான்னு எனக்கு ஒரே ஷாக்கு. அப்புறம் எப்படி அகிலா அம்மா வீட்டுக்கு வந்தோன்னு எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. காலையில தான் சுயநினைவே வந்துச்சு. லாவண்யா சொல்லும் போதே அவ குரல் நடுங்குச்சு. நல்ல வேளை லாவண்யாவுக்கு எந்த அமானுஷ்ய அனுபவமும் இல்ல. ஆனா சுஜி ஏன் இப்படி கதை விடுறா? சபரிக்கு இது பெரிய புதிரா இருந்துச்சு. சபரி, எனக்கு திரும்ப அந்த வீட்டுக்கு போகவே பயமா இருக்கு, லாவண்யா மெதுவா சொன்னா. அப்போ அங்க வந்த அகிலா ஆண்டி, லாவண்யா பயப்பட எதுவும் இல்ல, அவனுங்க ஓடிட்டாங்க. பகல்ல சுஜி இருக்கா, வானதி இருக்கா, அப்படியே எதுனாலும் பக்கத்துல நான் இருக்கேன். பயப்படாம வீட்டுக்கு போன்னு தைரியம் சொன்னாங்க. சபரியும் அவளை கூப்பிட்டுட்டு கிளம்புனா. சுஜி எங்க? லாவண்யா கேட்டா. அவ பாதர பாக்க போயிருக்கான்னு அகிலா ஆண்டி சொன்னாங்க. லாவண்யாவும் சபரியும் வீட்டுக்கு கிளம்புனாங்க. வீட்டுக்கு வந்ததும் லாவண்யா சிதறி கிடந்த பொருள்களை அடுக்க ஆரம்பிச்சா. இப்ப இதெல்லாம் எதுக்கு? நாம முதல்ல டாக்டரை பாக்க போலாம் வான்னு சபரி அவசரப்படுத்தினா. ஆனா லாவண்யா உடஞ்ச கதவை முதல்ல சரி பண்ணணும்னு சொன்னா. 2 பேரும் காரை நோக்கி போகும்போது லாவண்யா தூரத்துல வருண் வர்றத பாத்தா. ஐயோ, இவன் எதுக்கு இங்க வர்றான்? சபரிக்கு தெரிஞ்சா பிரச்சனையாகிடுமேன்னு அவ பதறதுக்குள்ள சபரியே அவனை கூப்பிட்டுட்டான். தம்பி இங்க வா, உன் பேர் என்னன்னு சபரி கேட்க வருண்னு அவன் சொன்னான். இங்க பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கா? என் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கா, ஒரு செக்அப் பண்ணணும். வருண் உடஞ்ச கதவை பாத்துட்டு, நேத்து திருட்டு முயற்சி நடந்தது உங்க வீட்ல தானான்னு கேட்டான். சபரி ஆமான்னு சொல்லிட்டு கதவை சரி பண்ணணும்னு சலிச்சுக்கிட்டான். நான் சரி பண்ணி தரவா? ஸ்பேர் கதவு இருந்தா சொல்லுங்க, நானே போட்டு தரேன். வருண் சொன்னது சபரிக்கு நிம்மதியா இருந்துச்சு. வீட்டுக்கு பின்னாடி 2 பழைய கதவு இருக்கு, அது ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் பத்தி கேட்டான். பெரிய ஹாஸ்பிட்டல் இல்ல, ஆனா இங்க ஒரு கைனகாலஜிஸ்ட் இருக்காரு. 3 தெரு தள்ளி அவர் வீடு இருக்குன்னு வருண் வழி சொன்னான். சபரி அகிலா அம்மாவை துணைக்கு கூப்பிட போனப்போ லாவண்யா வருண் கிட்ட பேசினா. வருண், இங்க எதுக்கு வந்த? சுஜி கிட்ட பேசுறது உனக்கு நல்லதில்ல, அவளுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு லாவண்யா மிரட்டினா. ஆனா வருண் விடல. யார் தடுத்தாலும் நான் சுஜி கூட பழகுவேன்னு உறுதியா சொன்னான். அப்போ சபரியும் அகிலா அம்மாவும் அங்க வர்றவும் பேச்சு நின்றுடுச்சு. வருண் கதவை சரி பண்ணுவான், அகிலா அம்மா வீட்டை பாத்துப்பாங்க, நாம டாக்டர் பாத்துட்டு வரலாம் வான்னு சபரி லாவண்யாவை கார்ல ஏத்துனா. குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்கன்னு அந்த 45 வயசு டாக்டர் பீட்டர் சொன்னப்பதான் சபரிக்கு நிம்மதியா இருந்துச்சு. ஆனா லாவண்யாவுக்கு டவுட். டாக்டர், வெறும் வயித்த அமுக்கி பார்த்தே குழந்தை எப்படி இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்னு கேட்டா. எல்லாம் அனுபவம் தான் லாவண்யா, அந்த காலத்து மருத்துவ வச்சிங்க மாதிரி நாடி பாட்டு சொல்றதுதான் இதுன்னு அவர் சிரிச்சாரு. ஆனா போன வாட்டி செக்கப் போனப்போ ஒரு குழந்தைக்கு சத்து கம்மியா இருக்குன்னு சொன்னாங்களே. இப்போ 2 பேருமே நல்லா இருக்காங்க. ஒருவேளை நடுவுல நீங்க ஏதாவது சத்துள்ள சாப்பாடு சாப்பிட்டிருப்பீங்கன்னு பீட்டர் சொன்னாரு. அப்போதான் லாவண்யாவுக்கு அகிலா அம்மா கொடுத்த அந்த இதயம் ஞாபகம் வந்துச்சு. அப்போ அத சாப்பிட்டதுனாலதான் குழந்தைங்க நல்லா இருக்காங்களா? அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஆனா இது சபரி கிட்ட சொல்ல வேண்டான்னு முடிவு பண்ணா. டாக்டர் காசு வாங்க மறுத்துட்டாரு. எங்க ஊர்ல முதல் முறையா ட்வின்ஸ் பிறக்க போகுது, அதுவே போதும்னு அன்பா சொன்னாரு. சபரிக்கு செலவு மிச்சம்னு ஒரே குஷி. போலா லாவண்யா, சபரி கூப்பிடவும் லாவண்யா அவனோட கிளம்புனா. என்ன நேயர்களே, லாவண்யாவுக்கு இருந்த பயம் இப்போ நம்பிக்கையா மாறிடுச்சு. ஆனா அகிலா அம்மா கொடுத்த அந்த விசித்திரமான உணவு நிஜமாவே குழந்தைங்களுக்கு நல்லதுதானா? வருண் சுஜி நட்பு சபரிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அந்த மர்மமான ஊர்ல அடுத்து என்ன நடக்க போகுது? மர்மங்கள் தொடரும். Stay tuned for the next episode.